என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 3 நாள் பயணத்தை முடிச்சுட்டு கர்நாடகா போயிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். குறிப்பா விஜய் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சிஎம் இருக்கும்போது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது சமரசம் ஆயிட்டீங்களா பாஜகவோட அப்படிங்கிற விமர்சனம். இன்னொரு பக்கம் முதல் ரோல வந்து நீங்க எப்படி உங்களுக்கு இடம் கிடைச்சது, இதெல்லாம் வந்து நீங்க சமரசம் ஆயிட்டீங்க விமர்சனம் வந்தது. நேற்று முதல்வர் விஜய் அவர்களும் கலந்துக்கிட்டாரு, அவரும் முதல் ரோலே நிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து முதல் ரோலை நிற்கிறது காரணம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்ன்றதுனால இல்லை, தமிழ்நாடுன்ற பேருனால மாநிலத்துக்கு கிடைக்கிற முக்கியத்துவம். உத்தரப்பிரதேசம் ஜனத்தொகையில் பெருசு, பீகார் ஜனத்தொகையில் பெருசு, மகாராஷ்டிரா பொருளாதாரத்தில் பெருசு, கர்நாடகா நமக்கு சமன் கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில். ஆனால் தமிழ்நாடு நிறைய விஷயத்தில் முதல் மாநிலம், முன்னோடி மாநிலம். உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தி, அது எக்ஸ்போர்ட்டு, தயாரிப்பு, மருத்துவத்தில் நம்ம தான் நம்பர் 1. உயர்கல்வி படிப்பில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம வேணும். மெட்டர்னிட்டி, அதாவது இந்த பெண்கள் இறப்பு, குழந்தைகள் இறப்பு பிறப்பு, அந்த விகிதாச்சாரத்தில் நம்ம மேலே இருக்கிறோம். நம்மளும் கேரளாவும் அங்கே ஈக்குவலாக போவோம், 1-2 ஆடிக்குவோம். அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஏற்றுமதி, பொருளாதாரம், அதுக்கப்புறமா வந்து மென்பொருள் உற்பத்தி, கார் உற்பத்தி, பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயத்தில் தமிழ்நாடு வந்து எய்தர் நம்பர் 1 நம்பர் 2 அந்த பொசிஷனுக்கு. அப்படி ஒரு மாநிலம் போகும்போது அங்கே முன் வரிசையில் தான் இடம் கிடைக்கும். 8 கோடி மக்கள் இருக்கிற ஊர். அது தாண்டி வந்து பொருளாதார ரீதியாக தேசிய வளர்ச்சியில் அதிக பங்களிப்பு கொடுக்குற ஒரு மாநிலம். நாளைக்கு யார் இருந்தாலும், நாளைக்கு ஒருவேளை ஐயா பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் ஆகி போய் நின்னா கூட முதல் வரிசையில் தான் உட்கார வைப்பாங்க. ஐயா அது பிரதீப் ரங்கநாதன் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படி கொடுக்கறது கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டுக்கான அங்கீகாரம். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, அன்றைக்கி கேட்டிங்க நீங்கள் எப்படி முதல் வரிசைங்க, அதே முதல் வரிசை தொடரும். நாளைக்கு மேபி இன்னொரு ஆட்சியாளர் வராங்க உட்காடுறாங்கனாலும் முதல் வரிசை தொடரணும். ஏன்னா தமிழ்நாடு அந்த இடத்துல நிற்கணும். யார் ஆள்றான்றது முக்கியம் இல்லை, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றது தான் அதை விட முக்கியம். அதனால் அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க சொன்னாங்க. அதுவே இன்றைக்கி இவருக்கு நடக்குது. அது திருப்பி கேட்பாங்க, நீங்கள் கேட்டதை திருப்பி கேட்பாங்க இல்லையா. முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே கரூர் வழக்கை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்து வீரியமாக போகும்னு நினைக்கிறோம். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் முதல் நாள் வந்து சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக போய் சந்திக்கிறார். போன முறை சந்தித்த மறுநாளே வந்து இங்கே கரூர் வழக்கு தொடங்குறாங்கன்னா இதை லிங்க் பண்ணி பார்க்கணுமா, எதேச்சியாக நடக்கிறதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது எதேச்சியாக நடக்குதோ லிங்க் பண்ணி பார்க்குறதுமோ என்னமோ. ஆமை தூங்கி நிற்குது, விசாரணை ஆமை. அது திடீர்னு கண்ணு மூச்சு பார்க்குது, போகலாமா வானாவா, போகலாமா வானாவான்னு. அதுதான் இப்போ இது வந்து முயல் ஆமை கதை மாரி இல்லை. ஆமையே ஸ்லோ. அந்த ஆமை முயலுக்கு பதிலாக ஆமையே தூங்கிச்சுன்னா எவ்வளோ ஸ்லோவாக போகும். அதுக்கு தான் அந்த கதையை சொல்கிறேன். அந்த கதையில் வந்து ஆமை வந்து தூங்காமல் கொள்ளாமல் ஓய்ச்சின்னு போவோம், முயல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தோற்று போயிடும். இந்த கதையில் என்னன்னா சிபிஐ வந்து ஆமை வேகத்தில் விசாரணை, அதில் ஆமை வந்து முயல் மாதிரி தூங்க வேறு செய்யும். ஏன்னா சம்பவம் இன்னும் ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா 1 வருஷம் சம்பவம் நடந்து, இன்னும் வந்து சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சார்ஜ் ஷீட்டு அடிஷ்னல் சப்ளிமெண்ட்டு பண்ணுறாங்களா, திருப்பி மறுபடியும் புதுசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வைக்க போகிறாங்களா, இது எந்த லெவலில் இருக்குது, இன்னும் கோர்ட்டில் ஹியரிங் இன்னும் வர ஆரம்பிக்கலை, சம்மன் பண்ணலை, கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, விட்னஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதாவது ஜனங்க இறந்தது உண்மை. அப்போது சட்டம் படித்த ஒரு மாணவனாக, ஒரு வழக்கறிஞராக எனக்கு வந்து அதில் நீதி என்பது கரணும். யார் குற்றவாளி, யார் குற்றம் சாட்டப்பட்டவர், யார் தப்பு ரைட்டு, அது கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். பட்டு ஆமை தூங்குனா என்ன வேகத்தில் நடக்கும்? இல்லை நத்தை இன்னும் சரியாக இருக்கும். நத்தை அப்படியே போய் நத்தை எப்போ தாண்டி எப்போ கிலோமீட்டர் தாண்டுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு விசாரணை. அதனால் இது வந்து இன்னும் அந்த விசாரணையை வேகப்படுத்தணும். இது நான் ஃபஸ்ட்லேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனி இன்வெஸ்டிகேஷன் இட் ஹாஸ் டு பி வேகமாக விசாரித்து விரைவாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றமும் விரைவாக அதற்கு வந்து ஒரு தகுந்த நீதியை கொடுக்கணுன்றது தான் அது பார்வை. அது வந்து ரொம்ப தாமதமாக போகுது. இது வந்து இதில் எனக்கு பார்வையெல்லாம் கிடையாது. என்ன கேட்டால் இதில் வந்து அவ்வளோ வேகம் எடுத்தாலும் சரி, சுணக்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு அரசியல் ரீதியான ஒரு சாயம் பூசப்படும் இல்லையா? அரசியல் ரீதியாக சாயம்லாம் பூச வேணாம். சாயத்துக்குள்ளே தான் இவங்களாம் போய் உட்காந்துன்னுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்டீங்க? சிபிஐ விசாரணை இப்போ நான் வந்து இப்போது என்ன பண்ணிட்டேன், இப்போது சிவா அவர்களோட வாட்ச்சு நல்லா இருக்குது, பழைய வாட்ச்சு ரெட்ரோ மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திருடிட்டேன். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. ஏன்னா வழக்கு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இல்லை என்னை இந்த போலீஸ் விசாரிக்கக்கூடாது, ஆனால் அந்த போலீஸ் தான் விசாரிக்கணும் நான் சொல்லலாமா? நியாயமா அது? நீங்கள் போன இடத்துல தான் இறந்தாங்க. நீங்கள் தாமதமாக போனீங்களா சீக்கிரமாக போனீங்களான்றதான் கேஸு. உங்களுக்கு அதில்
பங்கீடு இருக்கா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இந்த போலீஸ் விசாரிக்க கூட அந்த போலீஸ்னு சரி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த போலீஸ் உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஒன்று பண்ணுங்க. இப்போ திருப்பி கோரிக்கையை மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் இல்லை சிபிஐ வேணாம், டெல்லி தொலைவாகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து லோக்கல்லே விசாரிச்சிங்கன்னா நாங்களே முதலமைச்சராக இருக்கிறோம், போலீஸ் நாங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க, கேஸை மூடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனு போடுங்க. நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நீதி வந்துடும்ல. நீதி தானே வேணும். இப்படி ஒரு மனு போடுங்க, சீக்கிரமாக நீதி வந்துடும். அதெல்லாம் அரசியலுக்காக இவங்கெல்லாம் பண்ண வேலைகள். அது அரசியல் இருக்குது தான், அரசியல் சாயம்லாம் இல்லை. முழுக்க முழுக்க வந்து அது அரசியல் ஆக்கப்பட்டது. ஆனால் பாவம், இந்த 42 பேர் உயிர் பாவம். அந்த அது யார் காரணமோ இயற்கை அவங்களுக்கு கண்டிப்பாக கூலி கொடுக்கும். அதிலலாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோயில் இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி இந்த கர்மா, அதுக்கப்புறம் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்ப்போம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அந்த ஆன்மா அந்த ஆத்மாலாம் அவங்கள வச்சு செய்யும். இது நடக்குதா இல்லையான்னு நோண்டி பாருங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கினாலும் ஒரு நாள் இருக்குது. அது குறிப்பாக இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையாக சொன்னது 180 + 200 சொன்னார். அப்படியே ரிசல்ட் தலையெல்லாம் மாறிடுச்சு. ஏடிஎம்கே வரும் இல்லை டிஎம்கே வரும் மாறி விஜய் அவர்கள் வந்துட்டார். ஸோ தேர்தலில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு மூலமாக ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மாதத்தில் வந்து அந்த ஆராய்ச்சி குழு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அது தொடர்பாக வந்து ஒரு கூட்டம் கூட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் சொன்ன விஷயங்கள் நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நான் அது சம்மந்தமாக ஒரு சில நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறேன். கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து மேலே இருக்கிற முக்கியமானவர்கள் வரலாம். அது ஒன்றும் எதுவும் நாம்கே வாசத்துக்கு பண்ண மாதிரி தான் தெரியுது. எதுவும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஒரு பெரிய ஜாடியாக வாங்கி இந்த ஜாடியில் கொஞ்சம் உப்பு, மிளகா, புளி, அப்புறம் கொஞ்சம் மாங்காய் சீசன் இது மாங்காய்லாம் வாங்கி அரிஞ்சு போட்டு இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல அதையும் போட்டு ஜாடியில் மூடி வச்சிட்டிங்கன்னா ஊறுகாவாயிடும். ஒரு முதலமைச்சர் தோற்று போகிறாரு, ஒரு கோபம் வரல உங்களுக்கு, ஒரு தொண்டை வந்து இன்றைக்கி வெம்பி அழுதுகிட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து இன்னமும் வந்து மயிலிறகால வந்து வருடி கொடுத்துட்டு எந்தெந்த மாவட்ட செயலர் நல்லா வேலை செஞ்சாங்க, யார் உண்மையாக இருந்தாங்க, யார் உண்மையாக இல்லை, இந்த நேரம் உங்களுக்கு தெரிய வேணாம். உடனே சரி ரிப்போர்ட் நடவடிக்கை எல்லா இடத்துலையும் எடுக்கலை, எங்கன்னா கொஞ்சம். அப்போ நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, கீழே இருக்கிற தொண்டர்களை எதுக்கு ஏமாத்துறீங்க? தலைமை பொறுப்பு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அவங்க வந்து அவங்க பண்ணுறது தான் அரசியல். இப்போ இன்றைக்கி என்னங்க கெட்ட பேர் ஆட்சிக்கு? என்னென்ன காரணம்? ஒரு 4-5 அமைச்சர்கள் பண்ண இல்லை குற்றச்சாட்டு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. பண்ணையார்த்தனம் அமைச்சர் மூர்த்தி ஐயா, நேரு, சேகர் பாபு அவர்கள், அதுக்கப்புறமா வந்து மாசு, அப்புறம் இது மாதிரி ஏவா வேலு அவரும் வந்துட்டு ஈவா வேலு, தலைக்கட்டு ஐயா திருவண்ணாமலைக்காரர். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பணம், செல்வாக்கு, பந்தா, இதெல்லாம் தானே சிக்கல். அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க தானே செய்யணும். மேபி வேறு யாருக்குன்னா அங்கே ஒரு மாற்று இது கொடுக்கலாம், இல்லை அந்த கட்சியை எப்படி பலப்படுத்தணும் அதை எடுத்துகிட்டு போகணும். அதை விட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்போம், ஆளை மாற்றோன்னா அது எந்த லெவலில் புரியும்? அவ்வளோ எளிதாக மாற்றி விட முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் குரலில் மன்னரில் பல ஆண்டுகளை கோல் வச்சுட்டு இருக்காங்க அந்த மாவட்டங்களில். அவ்வளோ எளிதாக அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு புதிய ஒருத்தர் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கட்சி வந்து ஆட்சியை இழந்திருக்கு. கட்சி ஏன் ஆட்சியை இழந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிப்போ, பெண் நிறுவனத்தை கிட்டத்தட்ட பாதி பேக்கப் பண்ணிட்டீங்கல்ல. ஏன் பண்ணீங்க? நீ வந்து சும்மா இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி செய்தி போடுங்க, அப்படி செய்தி பண்ணுங்க, விவாதம் இப்படி பண்ணுங்க, விவாதம் அப்படி பண்ணுங்க, இப்படி முட்டு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கோபம் இருந்துக்கிறாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லை. ஃபஸ்ட்டில் தான் அந்த பிரச்சனை. இப்போ அதில் பாதி பேரை வந்து அமுச்சு விட்டீங்க, ரைட்டா? இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணோம். அன்றைக்கி உங்கள் கூட இருந்த அதிகாரிகளாம் இன்றைக்கி யாரும் கொடுக்குறாங்க? அதிகாரிகள் தலை மேலே தூக்கி வச்சு ஆடினீங்க. தலை மேலே தொண்டர்களுக்கு எதுவுமே பண்ணலையே. எப்பயுமே வந்துங்க ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் வந்து சட்டமன்றத்துக்கு இல்லை வந்து பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டு இல்லை வந்து உங்களுக்கு பப்ளிக் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இருக்குங்களா, செக்ரட்டரியேட்டில் அங்கே போகும்போது பார்த்தா யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க, புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, ஒரு புது நபரோ பெண்மணியோ அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. என்னென்னா தலைவர் போட்டு கொடுத்தாரு, அம்மா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், இவர் கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட்டு, அவரு எம்ஜிஆர் பீரியடில் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு. அப்போ என்னென்னா, ஒரு கட்சி ஜெயிச்சா அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து பெருக்கி கொடுத்தாங்க ஆட்சியாளர்கள். அதாவது என்னென்னா, பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இல்லாமல் கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு முன்னுரிமைன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதிகாரிகள் கிட்ட போனோன்னே என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசின்னு சொல்லி மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, வேலை வாய்ப்பும் பெருசாக பண்ணல, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி டைட் பண்ணி காசு இல்லைன்னு சொல்லி அரசாங்க வேலை வேறு யாருக்குமே கிடைக்காம எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி கான்ட்ராக்டர் கொடுக்குற அந்த கமிஷனை அமைச்சர் வாங்கி போகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாகிட்டு. மாசவர்கள் போர்டை வச்சிருந்தார், கட்சிக்காரங்க யாரும் வராதிங்க அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் எதுன்னு சொல்லிட்டு. போர்டு வச்சதுலாம் ரைட்டு தான். அது அப்போ வந்து மக்கள் அதை இது பண்ணலையே, யாரும் வரல, நீங்கள் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கல, ரைட்டு. இப்போ ஓட்டு
வரலையே. என்ன பண்ணுறீங்கன்றதானே முக்கியம். ஏன்னா திமுக காரங்க நிறைய பேர் பதிவு போடுறாங்க, கட்சியில் இருக்கேன், நான் வந்து சரியான முறையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கூட கொடுக்கல, 2 ஆண்டுகள் கழிச்சு மாறும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு தான் மாற்ற முடிஞ்சது. அந்த நிலைமை தான் இருந்துச்சு கட்சிக்காரங்களுக்கு. இது எல்லா கட்சியிலையும் கட்சிக்காரங்களே மாற்றி போட்டதா ஒரு பெரிய இதாகிடுச்சு திமுக. அதிமுக காலத்துலேயும் இது பேசப்பட்டது. அதிமுக காலத்துலேயும் ஐயா எஸ்பி வேலுமணி இருந்தபோது, ஏன்னா உள்ளாட்சித்துறையில் தான் நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் அதிகமாக வரும். அதுமாதிரி இப்போ உள்ளாட்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, அப்புறம் மருத்துவத்துறை, சுகாதாரம், இதிலெல்லாம் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டிஓவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அடிக்கடி கேட்க மாட்டாங்க. நல்லா வருமானம் வர ஆர்டிஓவை பார்த்து டிரான்ஸ்ஃபரு, அதெல்லாம் வந்து மேற்படி சமாச்சாரம் வச்சு அப்படி தான் போயிட்டுருக்குது. வருவாய்த்துறையில் வரும். அது வந்து இதில் வரும், வருவாய்த்துறை வந்து ரெவென்யூ, இது வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து துறையில். அப்போது இதெல்லாம் இருந்துச்சு. கட்சிக்காரங்க இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க தானே, சொந்த கட்சிக்காரங்க தானே திட்டுறாங்க. நீங்கள் அந்த அளவில் இருந்துருக்கிறீங்க, அதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த நடவடிக்கை எடுத்தால் கட்சியில் ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, இந்த குறுநில மன்னர்களுக்கு உண்டான கட்சி இல்லை இது. 5 வருஷத்துக்கு இப்போது உதாரணத்துக்கு தேனி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பாருங்களேன். திமுகவில் ஐயா ஓபிஎஸ், அவர் விட்டால் அடுத்து ஒலிம்பிக்ஸ்க்கே தயாராகி ஓடுற அளவுக்கு ஃபிட்டாக இருக்கார் அவர். அதுக்கப்புறம் ஐயா இவர் அந்த மாவட்டத்தில் ஜக்கையன் அதிமுக, அப்புறம் கம்பம் ராமகிருஷ்ணன், அவரும் மிகப்பெரிய இளைஞர், பயங்கர தமிழ் செல்வன், அவரும் அதிமுக. ஆமாம், அவரும் திமுகவில் இருக்கிறாரு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 60 and above or 70+, ஒரு சிலர் 80 நெருங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த மாவட்ட அரசியல் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞரை தூக்கி கொடுக்கணும். அது திமுகலையும் இல்லை, அதிமுகலையும். அந்த ஆப்ஷன் தாவேக்கால ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் ஆச்சு, பேடி அடிச்சிட்டாங்க உள்ளே போகுது. இப்போ நீங்கள் இப்போ தான் ஆய்வு பண்ணின்னு இருக்கீங்க. இப்போது ஒரு விஷயம், அதிமுகவில் இப்போ நிறைய பேர் மாவட்ட செயலர் போராட்டம் பண்ணி போனாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நாளாக ஆசை ஒரு சில மாவட்ட செயலரை மாற்றணும்னு. அவங்க ஒரு சில ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கு அப்படின்ற மாதிரி யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ண. இப்போ இந்த விஷயம் வந்தோன்னா டக்குன்னு மாற்றி விட்டாங்க எல்லாத்தையும். அதில் இப்போ இவர் இருந்தால் அந்த கட்சியை தூக்கி பிடிப்பார், இறக்கி பிடிப்பார், அதெல்லாம் விமர்சனங்கள் வந்து போக ஒரு மாற்றம் தானே அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரி திமுக மேபி செய்வாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போது அதிமுக மாவட்ட செயலர், புது மாவட்ட செயலர் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அது நல்லதா கெட்டதா தேர்தல் வந்தால் தான் தெரியும். இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் திமுகவில் வந்து அந்த எதிர்பார்ப்பு திமுக கட்சிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் தான் வந்து ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு ஒப்பட்டுங்க. ஒரு சில மாவட்ட செயலர் வந்து அப்போவுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை இது பண்ணுறதுக்கு ஒரு சில வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஆளை விட்டு ஒரு அவங்க ஒரு 10 பேர் போய் குறை சொன்னால் இன்னொரு 10 பேரை தயார் பண்ணி, இல்லை மாவட்டம் கஷ்டப்பட்டார், உழைச்சார், இதை பண்ணார், அத்தை பண்ணார், எதிரில் இருந்தவங்க தான் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு மாவட்டத்துக்கு எதிராக இருக்கிறவங்க மேலே குறை சொல்கிறது. இந்த வேலைலாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அரசியலுக்கு வந்து நல்லதே கிடையாது. உள்ளடி பாலிடிக்ஸ் நிறைய நடந்திருக்கு இல்லையா? அன்பில் மகேஷ் தோக்கிறதுக்கு கேஎன் வேலை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இந்த உண்மை. ஏங்க நீங்கள் வந்து அதிகார மையத்தில் வந்துட்டு சேவை மனப்பான்மை இல்லாமல் பணம் தான் எல்லாத்தையுமே இங்கே முடிவு பண்ணுது, பண ரீதியாக தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்கன்னா அந்த உள்ளடி வேலைகள் வரதானே செய்யும். அது எப்படி நீங்கள் தவிர்க்க முடியாது, கஷ்டம். அதுதான் இப்போ உங்களுக்கு உட்கட்சி அரசியல் தான் எப்பவுமே ரொம்ப உக்ரமாக இருக்கும் பார்க்க போனால். அதுவும் ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது, இல்லை ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னா அந்த கட்சியில் உட்கட்சி அரசியல் ரொம்ப உக்ரமாக இருக்கும். அது வந்து உட்கட்சி அரசியல் மாதிரி மக்களை பாதிக்காத மாதிரி இருக்கணும். மக்களையும் சேர்த்து பாதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், சிக்கலாக போயிடும். மக்களை பாதிக்காமல் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கட்சி தலைவர் கூப்பிட்டு சரி செஞ்சுக்கிறாருன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த அரசியலில் மக்களை பாதிச்சிருக்கு. இவர் தான் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இருப்பார், இவரெல்லாம் ஒரு பையன், இவரெல்லாம் இவர் பையன், அப்புறம் இவங்கெல்லாம் எப்போ போகிறது, நாங்களாம் எப்போ வருதுன்ற மாதிரி சொந்த கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை. மக்கள்கிட்டையும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை. அதுதான் இந்த தேர்தலில் காட்டுது. நேற்று சிபிஐ வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணியில் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டி ராஜாவை முதல் நாள் விஜய் அவர்கள் சந்திக்கிறார் டெல்லியில், மறுநாள் வீரபாண்டியை அறிவிக்கிறார். ஸோ வந்து திமுக தனித்து விடப்படுகிறதா? கூட்டணி இல்லாமல் வரும் தேர்தலில் வந்து தனித்து தான் போட்டிக்கிற சூழல் உருவாயிடுச்சா? இல்லை, அது தனித்து விடப்பட்டாச்சு. அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து சிபிஐ மாதிரி ஈத்து கூட்டி சொல்லி முன்னாள் விஜய் சார் பார்க்குறாரு மறுநாள் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்றைக்கு தாவேக்கா கூட ஒரு நட்பு பாராட்டி போய் கூட்டணிக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் சொன்னீங்களோ அப்போவே பாதி வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் திமுக அதிமுக பேசி கொண்டது, அதனால தான் நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து முக்கால்வாசி முழுசாக மாறியாச்சு. இப்போ காஞ்சனா வந்து வெளில வந்துச்சு. இனிமேல்ட்டு வந்து விமர்சனம் பண்ண 6 மாதம் டைம் கொடுங்கன்றாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் சொல்கிறாங்க. 6 மாதம் டைம்லாம் அதெல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து தாவேக்காவோட இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. திமுக தனியாக தான் இருக்குது, தனித்து விடப்பட்டு இருக்கிறது. திமுக வர தேர்தலில் தனியாக களமாடுதா இல்லை அவங்க கூட்டணி நம்பி யாருன்னா வருவாங்களான்றது நம்ம போக தான் பார்க்கணும். ஏன்னா நெருக்கத்தில் யாரோட போவாங்க எப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து இவர்கள்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இந்த அணியில் இருக்கிறாங்க, இவங்களே நாளைக்கு இதே அணியில் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. திமுக பாஜகவுக்கு போகலாம், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுக்கு போகலாம்,
ஏன்னா விசிகா இப்போ அங்கே போயிடுச்சு. விசிகா தான் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போ இல்லை அதிமுக வந்து அதிமுக திமுக கூட வந்து ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தம் போட்டு கூட இடைத்தேர்தல் நிற்கலாம், எது வேணால் நடக்கும். அதனால் வந்து நமக்கு அது நடக்கும்போது அதை பற்றி விமர்சனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் சிபிஐயும் சராசரி கட்சி அப்படின்றத தமிழக சிபிஐ இப்பொழுது காண்பித்து விட்டார்கள். நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் திமுக கூட்டணி தான் நின்னோம், திமுக கூட்டணி தான் ஜெயித்தோம், நாங்கள் கூட்டணி என்ன கேள்வி, நாங்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்கள் வந்து இந்த ஆட்சி கவுந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஏன் இப்படி பேசுகிறீங்க கேட்கலாமே, மாண்பாக இருந்திருக்குமே அந்த பதில். இல்லை நாங்கள் திமுகவோட இல்லை, அது பேர் என்னது, காய் கவர்ந்தற்று, திருக்குறளில் இது ஒண்டியாக சொல்லிக்கிறாங்க. துரோகம், ஏமாற்று, மாற்றி மாற்றி பேசுறது, திருக்குறளில் எவ்வளோ சொல்லாடல் இருக்குது, எவ்வளோ இலக்கியம் இருக்குது, அதெல்லாமல் சேர்த்து தானே பார்க்க வேண்டியது. அதனால் குதிரை பேர அரசியல் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அந்த கட்சிக்கு தான் நீங்கள் போகிறீங்க, அதான் குதிரை பேர அரசியல் பண்ணுறாங்களா. அப்போ உங்கள் 4 சீட்டு எதுக்கு அவங்களுக்கு? அதான் 4 ராஜினாமா பண்ண வச்சு இப்போ ஜின்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, வேல்யூவே கிடையாது. வேல்யூ இல்லாத ஒரு கூட்டணிக்கு நீங்களாம் வேல்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதான் உண்மை. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் வந்து கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிக்க போகிறேன் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னாரு. இந்த சூழலை இன்றைக்கு ஒரு வழியாக அறிவிச்சிட்டாரு. குறிப்பாக திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிட வாய்ப்பு தாவேக சார்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒரு வாரமாக வெளியானது நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு அதற்கான பதிலாக வந்து நான் அரசியலுக்கு வருகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து நான் வரவா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வராது. நடிகர் அரசியலுக்கு வரலாம், தப்பு இல்லை. அதுவும் ஐயா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து வரலாம், நல்ல வேட்பாளர் தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறதுல. இன்னும் சுருக்கமாக சொன்னால் விஜய் சாரோட நல்ல வேட்பாளர். ஏன்னா விஜய் சார் வந்து அடிக்கடி போய் மக்களெல்லாம் சந்திக்க மாட்டார், தொலைவாக வந்து ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாரு, இவர் கொஞ்சம் கிட்ட போய் பழகுவார். ஸோ இப்படி வைப்பு பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு இவர் கொஞ்சம் டான்ஸ்லாம் போட்டு காட்டுவார், கிட்ட போய் பழகுவார். அந்த அடிப்படையில் இன்னொன்று மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் லாரன்ஸ் அவர்களை பொறுத்தவரை வந்து இந்த ஏழை பாழைகளுக்கு உதவணும், ட்ரஸ்ட் மூலிமா ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் பப்ளிசிட்டி தேடுக்குவார், அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் பணம், அவர் கஷ்டம், அவர் உழைப்பு. அதனால் வந்து திருச்சிக்கு ஒரு நல்ல வேட்பாளர். இந்த சூழ்நிலையில் அதாவது ஐயா அன்புமணி சொன்னார் பொது வேட்பாளர் போடணும் அப்படின்னு. ஒருவேளை பொது வேட்பாளர் மாதிரி நிறுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கு ராகவா லாரன்ஸ் ஒரு நல்ல வேட்பாளர். அதுவும் ஆளுகின்ற கட்சி. அப்புறம் விஜய் சாரோட சேர்ந்து நிற்கிறாரு அப்படின்போது அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு நடிகர்னும் போது நம்ம ஊரில் நடிகர்கள்னா ஜனங்க கொஞ்சம் கிரேஸ் ஜாஸ்தி. அப்படியே உருகி இந்த நெய் எடுத்துகிட்டு போய் சூட்டு பக்கத்தில் வச்சா அப்படியே உருகி போகும். அந்த மாதிரி ஒரு பாசத்தில் உருகக்கூடிய ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்றது பார்க்கணும். அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் லாரன்ஸ் வந்து வராருன்னா. இன்னொன்று திருச்சி கிழக்கு. ஏன் திருச்சி கிழக்கு அப்படின்னா மைனாரிட்டிஸ் கிறிஸ்டின் ஓட்டு நிறைய இருக்குது. அதனால் நம்ம போய் கரெக்டாக அங்கே நின்னோன்னா நமக்கு பேருக்கு ஏற்ற போல் அது வந்து செட் ஆகும் அப்படின்றது இருக்குது. இப்போ இதே வேறு யாருன்னா பண்ணால் அது வந்து மதவாத அரசியல். நீங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது மதவாத அரசியல் இல்லை. ஏன் அம்பாசமுத்திரம் கூட தான் காலியாகுது, அங்கே போய் நிற்கலாம்ல. அரசியலுக்கு வரீங்க ரைட்டு, அம்பாசமுத்திரம் காலியாக இருக்குது, அப்புறம் அந்த சைடு ஈரோட்டில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது, அங்கெல்லாம் போய் நிற்கலாம். இப்போ திருச்சி கிழக்க கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எங்கே வந்து போனால் நமக்கு வேணுன்ற அரசியல் செட் ஆகும், எங்கே விஜய் அண்ணாக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னாங்களே ஜாதி மதத்தெல்லாம் நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்னாங்க. திரும்பவும் அதே பாணியை தான் கையில் எடுக்கிறாங்க. வேற என்ன இது திருச்சிக்கும் இப்போ ரமேஷ் வந்து ஸ்ரீரங்கத்தில் என்ன பேசப்பட்டது, ஏன் எடுத்துன்னு போய் அது மாதிரி ஒரு பிராமினை போய் எடுத்துகிட்டு போய் பிராமின் அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஏன் போட்டிங்க அப்படின்னு. வெங்கட்ராமனும் அதே மாதிரி மயிலாப்பூர் போட்டிங்க. இதே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணலையே, திருப்பி இதை தானே பண்ணுறீங்க நீங்கள். அப்போ எந்த சாதியினர் எந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சாதியினரை அந்த இடத்துல போய் வேட்பாளராக நிறுத்தணுன்றதுலாம் தாவேக்க ரொம்ப தெளிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இதை பண்ணிவிட்டு நாங்கள் சாதி மதத்தெல்லாம் உடச்சிட்டோம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உடைச்சிங்க, வாக்காளர்கள் காசு கொடுத்து ஜெயிக்கிற அந்த மலிவான மட்டமான அரசியலை நீங்கள் உடைச்சிங்க, நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி நீங்கள் சாதியை உடைச்சிட்டிங்க, குறிப்பாக மதத்தை உடைச்சிட்டிங்க. இன்றைக்கி மத ரீதியாக வந்து விஜய் சார் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவங்க ஒரு குரூப்பாக செயல்படுறாங்க. அதெல்லாம் நம்ம இப்போது ஆதாரங்கள் போதிய அளவு இல்லாமல் நம்ம அது பேச முடியாது. அதாவது அந்தந்த நேரத்தில் வரும்போது நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. அப்போ திருச்சி கிழக்கு ஐயா லாரன்ஸ் போய் நிற்கிறாரு அப்படின்னும்போது அது ஒரு கால்குலேட்டட் பிளான் தான். அதனால் நாங்கள் வந்து மதத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்றதுலாம் வந்து ஏற்புடையதாக இல்லை. வாழ்த்துக்கள். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு இருக்குது, ஒரு 5,000 ஓட்டு வந்து அங்கே திமுக ஓட்டு இருக்குது. இவங்க வந்து ஒரு 68,000 70,000 அந்த ரேஞ்சில் வந்து திமுக இருக்குது. அப்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு 1,00,000 ஓட்டும், விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு 90,000 ஓட்டு அங்கே இருந்த மாதிரி ஒரு கணக்கு அப்ராக்சிமேட்டாக. இப்போ விஜய் அவர்கள் நிற்கல, லாரன்ஸ் அவர்கள் நிற்கிறாருன்னும் போது எந்த அளவுக்கு அதை அவர் மெயின்டைன் பண்ணுவார் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த வசீகரம் லாரன்ஸ்க்கு இல்லை. ஆனால் லாரன்ஸ் அவர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா
ஆளுகிட்ட கட்சியோட வேட்பாளர் நின்னார்னா. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இடத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் லூஸ் விட்றாங்க. அவங்க இந்த 5 இடைத்தேர்தலை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அவங்க அந்த, ஏன்னா ஒரு இடம் இடைத்தேர்தலாக வரல, ஒரு 5 இடம்னும் போது வருது. இன்னொன்று இந்த 5ல் வந்து திருச்சி ஒண்டி தான் இயற்கையான தேர்தல். மிச்ச 4 வந்து சார் ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்றதுக்கோசரம் நான் வந்து மாற்றிலாம் பேசுகிற பத்திரிக்காரன் நான் கிடையாது. இந்த 4 இடைத்தேர்தல் என் பார்வையில் குதிரை பேர் அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது 100க்கு 100 அந்த குற்றச்சாட்டு உண்மை. ஒரு பத்திரிகைக்காரராக ஒரு சில அரசியல்வாதிகள் எழுப்பக்கூடிய அந்த நியாயமான கேள்வியில் நான் ஒத்து போகிறேன். ஊழல் நீங்களாம் நல்லவங்களா, அதுக்கெலாம் நான் வரல. அதை பற்றி நிறைய பேச போகிறோம், பேசியிருக்கிறோம். யாரும் சரி கிடையாது. நீங்களும் அதே மாதிரி ஒரு கட்சி தான் நடத்துகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பவர் சென்டர் ஒரு கட்சியில் இருக்குது. இப்போ இங்கே வந்து பவர் சென்டர் ஐயா ஆதவர்ஜுன். அவர் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு அழைத்து பேசுறது, கொள்வது, இதெல்லாம் வந்து திரைமறைவாக நடக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னா இல்லை. பட் ஆனால் வழக்காடு மன்றத்துக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் இதெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது ஒரு சில உண்மைகள் விசாரணையின் மூலமாகவோ இல்லை கோர்ட்டு மூலமாக வெளியில் வரும். எந்த பக்கம் உண்மை இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு கோர்ட்டு சொல்லும். ஆனால் இப்படி ஒரு வழக்கானது கோர்ட்டுக்கு போதுனாவே அதுவே அசிங்கம் அவலம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் வந்து தேர்தல் வந்தது கிடையாது. இது என்னடா இது கொஞ்சம் ஒரு 4 பேர் நம்மளை கேட்டுருவாங்களே, நம்மளோட வசீகரம் பெருசாக இருக்குன்றது வேற. 4 பேர் நம்மளை இப்படி கேட்டுருவாங்களே, இந்த அரசியல் நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த 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 வருத்தமோ அந்த குற்ற உணர்ச்சியோ கொஞ்சம் கூட தாவிக்க கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திருச்சி கிழக்கில் வந்து இவங்களுக்கு 90,000 ஓட்டு, விஜய் அவர்களுக்கு 1,00,000 ஓட்டு, விஜய் அவர்கள் நிற்காதனால அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாரு அப்படி ஒரு கேள்வி இருந்தாலும், இந்த 1 மாத காலத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த அரசு மேலே எழுந்திருக்குது. குறிப்பாக பவர் கட்டு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா இடைத்தேர்தலில்? இல்லை, இடைத்தேர்தல் இது பெருசாக எதிரொலிக்காது. காரணம்னா மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியில் அதிகமாக நம்புகிறாங்க. அது வந்து ஒரு படத்தில் ஒருத்தர் நல்லவராக நடிக்கிறாருன்னா அவர் நல்லவராகவே இருப்பார்னு அவங்க நம்புகிறாங்க. படத்துலேயே அவர் நல்லது பண்ணார், நிஜத்தில் நல்லா பண்ண மாட்டார், அவங்களோட எதிர்பார்ப்பு நம்பிக்கை. அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையில் போய் நான் போய் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அப்படி நம்புகிறாங்க, அதை தான் நான் பிரதிபலிக்க முடியும். பத்திரிகையாளராக எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது, ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. எனக்கு சப்ஜெக்ட் ஒரு சிலது பத்திரிகைக்காரனாக வளர்ந்ததுனால ஒரு சில விஷயம் தெரிய வரும். இப்போ நான் சொல்கிறேன், நான் பேசுகிறது வந்து அவங்களோட பார்வையாக இருக்கும், அவங்களோட புரிதலாக இருக்கும். மக்கள் நினைக்கிறதா நடக்கும், பத்திரிகைக்காரன் பேசுகிறதுலாம் நடக்காது. பத்திரிகைக்காரனோட வேலை நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தப்பு பண்ணும்போது அவங்கள உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறது தான் எங்கள் வேலை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நான் கட்சி நிலைப்பாடு மாதிரி. இப்போ நான் இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நான் 3 மாதம் கழிச்சு மாற்றி பேசி அந்த பொழப்பு வந்து அது நல்லா இருக்காது, அது மாண்பாக இருக்காது. அதனால் நீங்கள் ஜெயிக்க வைங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆள் காட்டுவீங்களா, அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அவர் கரெக்டாக வேலை செய்கிறாரா, ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருக்காருன்றா அதை பார்க்குறது தான் நம்ம வேலை. ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்றது பார்ப்போம். இன்னொன்று, போன தேர்தலோடவே வந்து நான் வந்து இனிமேல் சினிமா கவர்ச்சிகள்லாம் நிறைய பேர் வர்றதுனால அரசியலில் இவர் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார், இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எனக்கு நானே அதை என்ன சொல்லிங்கன்னா, அது கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வச்சுக்கிறது எனக்கு நல்லது. சரி, நிர்வாகம் அரசியல் நமக்கு தெரியும், ஒரு கணக்கெலாம் போடுறோம். கணக்கு தப்பாக போகும்போது சரி மக்கள் இதை இப்படி போட்டிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி போயிடுது. நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கம்பெனி இருக்கும், பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பணத்தை மோசடி பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. பணம் போடுங்க எதுவும் சொல்லுவாங்க, இல்லைப்பா வட்டி கம்மியாகுதுப்பா அப்படின்ட்டு பக்கத்துலேயே வந்து விளம்பரம்லாம் வச்சு போர்டெல்லாம் அடிச்சு இது இந்த ஃபினான்ஸு, இந்த சீட்டு, இந்த நிறுவனம், அப்புறம் ஒரு நடிகை ஃபோட்டோலாம் வச்சு எங்ககிட்ட வாங்க விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் கொத்தா போய் பார்த்தா அங்கே தான் ஏமாறுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு யாருன்னா துண்டு போட்டு போனாங்களா? ஆனால் ஜனங்க எங்கே போய் நிறைய பணம், தனியார் நிதி நிறுவனம், சீட்டு கம்பெனி, இது ஜனங்களோட இயல்பு. நம்ம போயிட்டு இதில் போஸ்ட் ஆஃபீஸ் நல்லது, நிதி நிறுவனம் கெட்டது, அது வேலை நம்மளுது கிடையாது. நீங்கள் பணம் போட்டு மோசடி ஆகிட்டா ஓடிட்டாங்கன்னா அப்போது சொல்கிறது இருக்குங்களா, அந்த தான் கரெக்ட். அதனால் யார் எப்படி போடுவாங்கன்றது நம்ம கணிக்க முடியாது, பார்க்கணும். லாரன்ஸ் அவருடைய அரசியல் பற்றி பேசணும். முதல்லையே அவர் வந்து முடிவு எடுத்துட்டாரு, கண்டிப்பாக வரப்போகிறாரு, அது உறுதியாயிடுச்சு. ஆனால் மக்கள்கிட்ட பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வரேன்னு சொன்னால் நான் வரேன், இல்லைன்னு சொன்னால் வரல அப்படின்னு. இல்லை, இல்லைன்னு கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து வராதிங்க, எதுக்கு வரீங்க அப்படின்லாம் போடுறாங்க. இல்லை, அது கமெண்ட்லேயே எதுக்கு வரீங்க வராதிங்கன்னு சொல்கிறவங்கலாம் வந்து உண்மையை பேசக்கூடியவங்க. அதாவது உங்களுக்கு வேணுன்ட்டு தான் வரீங்க, இந்த மக்களுக்காக வரேன், மக்களுக்காக பண்ணுறேன் இந்த கதைலாம் அப்படின்னா, மக்களுக்காக வந்தீங்கன்னா பரந்தூர் போய் போராட்டம் பண்ணிடணும், மேல்மா போய் நின்று இருக்கணும். இப்போ வேளாங்குடி மக்களுக்கு வந்து கடன் ரத்தை கம்மி பண்ணி இப்போ போராட்டம் பண்ணோம். மேட்டூரில் 12ஆம் தேதி விவசாயிகளுக்கு தண்ணியை தந்து விட்ருக்கணும், பேசியிருக்கணும். எதுவுமே பண்ணுறது கிடையாது. சும்மா வந்துட்டு இன்றைக்கி விஜய் சார் ஜெயித்தவொடனே நான் வரேன் மக்களுக்காக வரேன்னா வாங்க,
இந்த மக்களுக்காக வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. எல்லாரும் என்ன அரசியல் இப்போ ஆதவர்ஜுனா மக்களுக்காக வந்தாரா? மனசாட்சியில் கை வச்சு மக்களுக்காக அப்படின்ற அந்த வார்த்தை உண்மை. சத்தியமாக லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணுவீங்களா? ஒரு நியாயம் வேணா. மக்களுக்காக அரசியல் வரேன்னு சொல்லிட்டு சாராய ஆலை நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ திமுகவில் மக்களுக்காக அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிமுகவில் சாராய ஆலை வச்சுட்டு வருமானம் பத்தலை, அதனால அமைச்சரவை பதவி கிடைக்குமா, வேறு கட்சிக்கு போகலாமான்னு துடிக்கிறீங்க. அதெல்லாம் மக்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்கணும். நாங்கன்னா அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்கள். அதெல்லாம் இல்லை, மக்களுக்காக வந்து ஒரு எம்பி சீட் திமுக கொடுத்தாங்கன்னா அங்கே இருந்திருப்பாரு. அவர் எதுக்கு இங்கே வரப்போறாரு, விசிக போகிறாரு, தாவிக்க வரப்போறாரு. அவ்வளோதான். இந்த உண்மை விஜய் சாருக்கு தெரியலையே. அதாவது நீங்கள் யாரை கூட சேர்த்து சுற்றி வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் வந்து ஆதாயம் இருக்குங்க, ஆதாயம் இல்லாமலாம் வந்து யாரும் மக்களுக்காக வராங்கன்னு. இன்னொன்று எப்படியா இருந்தாலும் ஒரு டீம் ரெடியாக இருக்குது தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஐடிவிங்கில் போடுறதுக்கு, புஷ் பண்ணுறதுக்கு. இப்போ மேட்ச் ஐடென்டிஃபைடு ராகவா லாரன்ஸ் நம்பால் அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறாங்க, அண்ணா நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் வராமல் போயிடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு ஒரு 4 பேர் பாராட்டி, அப்புறம் அண்ணன் எனக்கு இதை செஞ்சார், அண்ணா அதை செஞ்சார், அண்ணன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பில்டப்பு மொமெண்டம் பண்ணுறது. அவ்வளோதான். இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான்லாம் இதை நிறைய பார்த்து எனக்கெல்லாம் போர் வச்சு போயிட்டு நான் உட்காந்துன்னு கம்யூனிஸ்ட்கார மாதிரி நான் வந்து அவருங்க மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதானே தவிர்த்து இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த தொழிலில் நான் பார்த்துருக்குறேன், பத்திரிகை தொழிலில் இது எப்படி பண்ணுவாங்கன்றலாம். அதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைலு. நீங்கள் நல்ல மனிதர் தான், நான் சொல்கிறேன். ஐயா ராகவா லாரன்ஸு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது நிறைய தகுதி இருக்குது, அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனால் இந்த விளம்பரம், இந்த கொஞ்சம் சினிமாத்தனம்லாம் இல்லாமல் அரசியலுக்கு வரேன்னா இன்றைக்கி என்ன பண்ணிடணும், அவர் பத்திரிகையாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, தாவேக்கால விஜய் சார் வந்து கொடுத்தா நான் நிற்பேன், ஆனால் நான் தேர்தலில் நிற்காதது அவர்கிட்ட இருக்குது, முதலமைச்சர்கிட்ட. கௌரவமாக இருக்கும்ல, நான் வரலான்னு இருக்கேன், நான் நல்ல நாள் பார்க்குறேன், நான் கெட்ட நாள் பார்க்குறேன், வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நான் வரேன். சரி, எல்லாம் கும்பலாக சேர்ந்து வானான்ட்டாங்க, போயிடுவீங்களா? அதான் ஓணுன்னு சொல்கிறது தான் ஆள் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. இன்னொருத்தர் 18 லட்சம் பேர் ஆன்லைனில் சேர்த்துக்கிறாரு. எங்கே 18 லட்சம் பேரை கூட்டு காட்டுங்க, எங்கே ஒரு கூட்டம் போடுங்க, ஒரு 10 லட்சம் பேரை காட்டுற மாதிரி. ஆன்லைனில் கிமிக்ஸ் வேலை இதெல்லாம். நான் என்றைக்குமே சரி, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, எனக்கு இந்த ஆன்லைனு இதிலெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. மக்களை வந்து நேராக சந்திக்கணும், மக்களை போய் பார்க்கணும், மக்கள் பிரச்சனை பண்ணணும். மேட்டூரில் இன்றைக்கி தண்ணி திறந்துருக்கணும், உங்களுக்குலாம் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா? ஆன்லைனில் அரசியல் பண்ணுறீங்களா? தெரியுமா இப்படி ஒன்று இருக்குதுன்னு? அது அங்கே தண்ணி திறந்து விட்டால் எத்தனை மாவட்டம் போவோம், ஏ கேனால்னா பி கேனால்னா கல்லணையில் எவ்வளோ வரும், முக்கொம்பில் எவ்வளோ நிற்கும், மேலே கரூர்லேருந்து எப்படி தண்ணி திரும்பும், அது வந்து அந்த சைடு ஈரோடுக்கெலாம் போதா, பவானிக்குள்ளே அது உட்பிரிவு இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே கொலிரானுக்கு எவ்வளோ போகுது, அங்கேருந்து வந்து கொள்ளிடத்துக்கு போனோம், அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து அது பேர் என்னது, நமக்கு தண்ணி தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருது, வீராணம் டேங்க்கு போனோம், அதான் உத்திரமாரி ஏரி போய் அங்கேருந்து வீராணம் போனோம், அப்போ கடலூர் நாகப்பட்டினம் ரூட்டு இவ்வளோ இருக்குது. நீங்கள் பாட்டு கம்முன்னு உட்காந்து நான் வரவா வானு வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க. சார், அரசியல்ன்றது வீட்டில் உட்காந்து வீடியோ போடுறது. இப்போ நான் பேசுகிறது அரசியல் பேசுகிறேன், அரசியல் பண்ணலை. அரசியல் பேசுகிறதோடு நிறுத்தக்கூடாது, அரசியல் பண்ணணும். அப்போது ஒரு சில போராட்ட காலத்தில் போகணும், மக்களாக நிற்கணும். அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் போராட்டம் பண்ணி வாங்கி தரணும், சம்டைம்ஸ் உரிமையை கேட்டு கோர்ட்டு வழக்காடு மன்றம் போகிறது, இல்லை அவங்க கூட நிற்க. உதாரணத்துக்கு இப்போ செவிலியர்கள் திருப்பி போராட்டம், மருத்துவர்கள் திருப்பி போராட்டம். இப்போ நேற்று ஒரு நாள் போராட்டம் பண்ணி ரிப்பன் பில்டிங்கில் எல்லாம் உட்காந்தாங்க. நேற்று பூரா சென்னை கார்பரேஷன் கண்ட்ரோலில் இருந்த அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் யாருமே வந்து போதிய அளவுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லோரும் இங்கே போராட்டம். கர்ப்பிணி தாய்மார்கள் நிறைய பேர் செக்கிங்க்கு வருவாங்க, ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டு, டிபி, சுகரு, வயசானவங்களாம் அதெல்லாம் ஏழை எளியவர்கள் போய் ஃப்ரீயாக பார்க்க. இப்போ நேற்று ஒரு நாள் வைத்தியம் போச்சா, இப்போ இன்னொரு நாள் திருப்பி போனோம், இப்போ இன்னொரு நாள் திருப்பி போவோம், கூட்டம் இருக்கும் மறுநாள். அதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது சிறிய பிரச்சனையா பெரிய பிரச்சனையா, அது மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அந்த பாதிப்பு தெரியும். இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நான் வரவா வானாவா நீங்கள் சொல்லுங்கள், வாங்க அரசியலில் ஜனநாயகத்தில் வாங்க. ஏன் அதையும் நான் சொல்கிறேன்னா, நீங்களாம் வந்தீங்கன்னா தான் அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க மக்களுக்கு. சினிமாவில் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க, மக்களோட பணம் தான் உங்ககிட்ட வந்துருக்கு. இந்த மக்கள் பணம் திரும்பி கொஞ்சம் மக்களுக்கே வரட்டும், அதுக்கு தான் சொல்கிறேன். இன்னொன்று, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது அந்த 2000 3000 காசு கொடுத்து ஓட்டு போடுறது, அதை வந்து முறிச்சிருக்காரு. உள்ளபடி உண்மையில் பாராட்டணும். அவர் பாராட்டுறதை விட மக்கள் முறியடிச்சிருக்கிறாங்க. அப்படி பாராட்டலாம் ஒரு பாதியை. இன்னொரு பாதியை 2000 வாங்கி 3000 வாங்கிக்கின்னு வாங்கின காசுக்கு உண்மையாக இல்லாமல் மாற்றி குத்திக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல கேரக்டர்லாம் கிடையாது.
நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா அது நல்ல கேரக்டர். பணத்தை வாங்கிக்கின்னு அந்த பணத்துக்கும் விசுவாசமாக இல்லாமல் மாற்றி கொடுத்துற சிறப்பான விஜய் சார் தான் சொன்னார், 2 பேர்ட்டையும் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு விசிலுக்கு போடுங்க. அதுதான் அது சொன்னார். இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் சொன்ன மாதிரி வருடம் வந்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேமில் வந்து தண்ணீர் திறப்பாங்க. இந்த வாட்டி ஏன் திறக்கல அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்புலன்னு சொல்லலை. நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் தான். அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா பனையூர் ஆஃபீஸில் விஜய் அவருடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடலான்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு. ஒருவேளை விஜய் அவர்கள் டெல்லியிலேருந்து கர்நாடகா போயிட்டார், அவர் கையால் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தாமதமாக என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ரீசன் சொல்லலை ஏன் திறக்கல அப்படி. ஒரு பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை இல்லை மக்களோட பாதிப்பு புரிஞ்சால் இப்படி இருக்காது. தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது, ஐயா ஆனந்துக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் சார். எனக்கு வந்து முதலமைச்சர், எனக்கு கட்சி தலைவர், எனக்கு கடவுள் எல்லாமே அவர் தான். மேட்டூரில் தண்ணி வந்தானா வரகட்டினா, இந்த ஒரு படத்தில் ஐயா கவுண்டமணி இளநீர் கொடுப்பாங்க, குடிப்பா அண்ணன் இளநீரில் தண்ணி வரலனாடே அவனுக்கு என்னென்னமோ வரல, உனக்கு இளநீரில் தண்ணி வரலையா, அந்த ரேஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ மேட்டூரில் தண்ணி வரலன்னா தமிழ்நாடோட பெரிய பிரச்சனை. இவங்க அந்த இளநீர் மாதிரி இருக்கிறாங்க, இளநீர் உள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை, முக்கிய பிரச்சனை. அப்போது 8 மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கு அங்கே தண்ணி வரப்போகுது. அதை தாண்டி பல கோடி மக்களோட உணவு பாதுகாப்பு அது உறுதி செய்கிற ஒரு விஷயம். அது வந்து 12ஆம் தேதி ஒன்று திறக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு. 2வது திறக்கலைன்னா எப்போ திறப்பீங்க? சரி, தண்ணி விடலைன்னா அப்போது கடைமடையில் இருக்கிறவங்க மற்றவங்க இருக்கிறவங்க விவசாயத்துக்கு என்ன மாற்று திட்டம்? அவங்க வந்து வானம் பார்த்த பூமியை வச்சு விவசாயம் பண்ணுறதா, இல்லை ஆற்று பாசனத்தை நம்புறதா, இல்லை அவங்க போரில் போட்டு எதனா பண்ணுறதா, இல்லை அவங்களுக்கு எதனா இழப்பீட்டு தொகை எதனா பிளான் பண்ண போகிறீங்களா? ஒரு திட்டமிடுதல் என்ன? எதுவுமே தெரியாமல் கம்முன்னு அமைதியாக இருக்கிறீங்க. இப்போ டெட்லைனு மீட் பண்ணுற அந்த விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், தப்பில்லை, பிறந்தநாள் கொண்டாடுங்க. முதலமைச்சருக்கு பிறந்தநாள் கொண்டாடி தான் ஆகணும், ஏன்னா கட்சி அதுக்கு தானே நடத்துகிறோம், நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது. பட் கூட கொஞ்சம் விவசாயி பிரச்சனையும் பாருங்கள். விவசாயிக்கு தொடர்ந்து இந்த அரசு வஞ்சித்திட்டு இருக்குது. இது வந்து ஐயா சிபிஎம் தலைவர், சிபிஐ தலைவர் குறிப்பாக அவருக்கு இது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. குறிப்பாக பிரகானந்தா சமீபத்தில் சிஎம் அவர்களை தலைமை செயலரை பார்த்து செஸ் போட்டிலாம் விளாண்டது வைரலானது. அது முடிஞ்சதுக்கப்புறமா அவரே பேட்டியில் பார்த்தீங்கன்னா காலையிலே சொல்லிட்டாங்க, நீங்கள் வரும்போது செஸ் போர்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, விஜய் அவர்களே எங்களுக்கே தெரியாமல் வீட்டிலேருந்து செஸ் போர்டோட வந்து நிற்கிறார், ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்றாரு. ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாங்க, ஆட்சி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது விளம்பரம் தேவை தான். முதலமைச்சர் ஆகிட்டும் விளம்பரம் தேடுற அந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் சரி. அது இது 4 பேர் பார்த்து, ஏன்னா பிரகானந்தா வந்து இன்றைக்கி வேர்ல்டு சாம்பியன் கிட்டத்தட்ட. பிரகு வந்து குகேஷை வந்து ஜெயிக்கிறாப்புல. குகேஷ் வேர்ல்டு சாம்பியன், நார்வே சாம்பியன். இன்றைக்கி பிரகு இன்றைக்கி வேர்ல்டில் டாப் கிளாஸ் பிளேயர். கால்சன் வந்து ஒரு காலத்தில் வந்து சிம்ம சொப்பனமாக இருந்தாப்புல. கால்சனை வந்து எண்டு கேமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓப்பனிங் வந்து அப்படி இப்படி ஆடுவாப்புல, ஒரு மாதிரி தலைகளையும் சொஞ்சிச்சு போட்டு, நான் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு நான் ஆடுவேன், இல்லைனா எனக்கு இந்த இதே வானான்னு சொல்லிட்டு தூக்கி அந்தளவுக்கு கேரக்டர் ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயரை பிரகு வந்து தண்ணி குடிக்க வைக்கிறாப்புல. இப்போ இதெல்லாம் எண்டு கேமு, ஓப்பனிங் கேம், மிடில் கேம், மொத்த ஆட்டத்தை நான் ஆடுறேன். என் பேர் பிரகானந்தாடா, வர்றது இந்தியாவிலேருந்து, இனிமேல் நாங்களே ஆடிக்கிறோம் இந்தியாவில். நான் விட்டா ஒன்று குக்கேஷ் விட்டா வைஷாலி விட்டா இன்னும் 4 தம்பி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, மெட்ராஸ்லேருந்து வருவோம், ஆடும் ஆட்டம் பாருங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. சர்வதேச அளவில் நான் அதை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிற வேலைக்கு பிரகு போய் சொல்ல மாட்டாப்புல. பிரகுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போர்டு எடுத்துன்னு வைப்பானா, எவ்வளோ போர்டு இருக்க போடு, செஸ் போர்டு, அதில் பார்த்து ஒரு போர்டு எடுத்துகிட்டு வரல. முதல்வர் அவரே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். எதுக்கு இந்த வேலை? ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீங்கள் என்ன பிஆர்ஓவா அவருக்கு? அவர் பெருமையை அவர் தேடிக்க போகிறார். சரி பேசுங்க, எதனா பெருசாக பிரதமர் மோடி கண்ணில் விரல விட்டு ஆயிட்டார். மேகதாது பிரச்சனை நித்தி ஆயோகில் பேசினார், மூஞ்சே இல்லை. அந்த இடத்துல டிகே சிவகுமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, மோடிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரில, சிக்கி ஆகிட்டார் நம்பால். சரி, அங்கே தான் ஆகலை. வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நித்தி ஆயோகில் இது பேசக்கூடாது, ஏன்னா வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க, இது என்னோடய உரிமை பிரச்சனை, இதை பற்றி பேசுவேன், அனுமதி கேட்டிருக்கேன், அனுமதி கொடுத்தா இதை பற்றி பேசுவேன், இல்லைனா இப்போ சொல்கிறது தான் டெல்லி வந்து சொல்கிறேன், தண்ணி பிரச்சனை யாருன்னா தள்ளிக்கிட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு, எதில் விளையாடணுமோ அதில் விளாட்ணும். மேலேருந்து வானத்துலேருந்து தண்ணி வருது, மலையில் ஊறுது, மலையிலேருந்து மண் மினரல்ஸோடு கலந்து வருது, 4 பேருக்கு போகிறது. இந்த அணை கட்டுறேன், குறுக்கில் வந்து பைப் வைக்கிறேன், இந்த வேலைலாம் அழகில்லை. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் மேலவை, அதாவது ஐநா தீர்ப்பாயங்கள், அதுபோல் விஷயம், இன்டர்நேஷ்னல் லா, அது பிரகாரம் லோயர் ரிப்பேரிங் ஸ்டேட்டு, ஹையர் ரிப்பேரிங் ஸ்டேட், அதாவது மேலே இருக்கிற இந்த பூலோகத்தில் உயரம் அதிகமாக இருக்கிற இடம், அங்கே மழை பெய்யும் போது அவங்க தண்ணீரை கீழே இருக்கிற இடத்துக்கு விடணும். இதுதான் சர்வதேச சட்டம்.
இதுதான் இந்திய சட்டம், இதுதான் இங்கே இருக்க நீர் மேலாண்மைக்கு இருக்க சட்டம், இதை தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, காவேரி நடுநீர் ஆணையம் சொல்லியிருக்குது. இதை மீறி யாருன்னா பண்ணாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், சட்டம் எங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு காட்டமாக பேசிட்டாருன்னா பரவாயில்ல. செஸ் போர்டு வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வந்தார். நாளைக்கு கேரம் போர்டு போவாங்க, பேசார்பட்டியில் என் தங்கச்சி இருக்குது, இளவரசின்னு நினைக்கிறேன், தங்கச்சி போய் ஆடுறாங்கன்னா நாளைக்கு கேரம் போர்டு வீட்டிலேருந்து எடுத்துனோன்னா அவரே வீட்டிலேருந்து செஸ் போர்டு பரவாயில்ல சின்னது பைக்கில் வச்சுன்னு வந்து வச்சுட்டீங்க, கேரம் போர்டு பெருசு எப்படி வீட்டிலேருந்தே எடுத்துன்னு வருவீங்களா? விஜய் சாரே தூக்கின்னு வந்தார் அப்படின்வீங்க பொழுது. சார் ஒரு முதலமைச்சர் சார் அவருக்கு எது மாண்போ அதை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணி இப்போ அது ரீல்ஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஊரெல்லாம் அது ரீல்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு? விஜய் சார் படத்தில் இருக்கும்போது வேற, தாவேக தலைவராக வேற, இன்றைக்கி அவர் முதலமைச்சர், மொத்த இந்தியாவிலையும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எது நடக்குதோ அதை சொல்லுங்கள். வீட்டிலேருந்தே செஸ் போர்டு எடுத்துன்னு வந்தார், என்ன அவர்னா மேக்னஸ் கால்சனா? அவர் வீட்டிலேருந்து செஸ் போர்டு எடுத்துன்னு வந்து பிரக்யானந்த எதிர்த்து ஆடுறதுக்கு? அவர் முதலமைச்சர் செஸ் விளையாட தெரிஞ்சிருக்கு, சந்தோஷம். அவர் நானும் பார்த்தா டிஃபென்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸை ட்ரை பண்ணிக்கிறாரு. பிரபு வந்து அது ரொம்ப பழைய ஸ்டைல்னு சொல்லிட்டு அவராச்சும் பிரக்யானந்தா வச்சு என்னடா ஒரு முதலமைச்சர் எடுத்து ஆடுறோம். தம்பி படம்லாம் பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன், வைபே அவமானு காய் நவுத்தி நிற்கிறாப்புல. பிபிடி எத்தவொடனே நேராக பிஷப்பு கிராஸ் ஆகுது, நைட் எடுத்து வைக்கிறாங்க, அவர் தான் வெட்டுறாரு வலி சண்டை. ஃபர்ஸ்ட் யார் வலிக்கிறாரு? அதிமுகவும் திமுகவும் எப்படி போய் இது பண்ணாரு. அதே மாதிரி பிரபு கிட்ட எத்தவொடனே நேராக ராணி நேராக போய் எடுத்துன்னு வந்து ராஜா கேட்குற பிஷப்பு சப்போர்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. அதை வச்சு ஜாலியாக சிரிக்கிறாப்புல. அதை பார்த்துட்டு சீஃப் மினிஸ்டர் போர்டு இருக்கும் இல்லையா, ஆமாம், அதை வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. போர்டு தூக்கி அவர் பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஆனந்த் அவர்கள் கூர்மையாக கவனிக்கவும் இந்த ஃப்ரேமை. இப்போ பாரதி ராஜா சார் இருந்தால் இப்படி வச்சு காட்டுவார், சீஃப் மினிஸ்டர் போர்டு ஆதவ் இங்கே, அது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வைக்கும், அந்த லைட்டிங்கில் படும்போது ஆதவ் தக 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 அப்படி ஒரு கேரக்டர் அப்படி அது மாதிரி காட்டினீங்கன்னா ஐயா ஆனந்த் ஐயோயோ நான் பிறந்த நாள் கொண்டாடணும் எங்கள் தலைவருக்குன்ட்டு மேட்டூர் அணை திறக்கிறத பற்றி கூட நான் பேசலை, நான் தான் துறை அமைச்சர், இங்கே என்னன்னா போர்டு தூக்கி அங்கே வைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கும், எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தானே. அதனால் ஆனந்த் ஐயா அவர்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் போகுது. நாங்கள் சொல்லலை, நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். சோசியல் மீடியா ஆளாளுக்கு நான் சொல்லன்னு பயந்தா எப்படி? எல்லாம் உண்மையை சொல்லணும்ல. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சொல்வதற்கு பல்வேறு விஷயங்களோட மிக்க நன்றி. நன்றி.